ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து எலி கடிச்சிச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, இல்லை நான் கேட்டேன் ஒருத்தவங்கள, அதுக்கு வந்து இந்த மாதிரி வைத்தியம் வேணும்னு சொன்னாங்க. எது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பால் ஊற்றிருக்கேன், ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். ஆறிடுச்சம்மா, குடிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்னும் சளி சரியாகவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து எலி கடிச்சிச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, இல்லை நான் கேட்டேன் ஒருத்தவங்கள, அதுக்கு வந்து இந்த மாதிரி வைத்தியம் வேணும்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. எங்கே கடிச்சிது, எப்போ கடிச்சிதுமா சொல்லுமா? நீ ராத்திரி மணி 2 மணி இருக்கும். நேற்று நைட்டா? ஆமாப்பா. நேற்று நைட்டா முந்தானாலா? நேற்று நைட்டு கடிச்சிடுது. முந்தா நாள் நேற்று நைட்டு தான் கடிச்சிது. நேற்று தான் கடிச்சிதா? அப்படியே ஒரு கோடு மாதிரி இருக்குது. அது அப்படியே ஒரு மொரணை கட்டிக்கின மாதிரி இருக்குது. அது எலி தான் கடிச்சு போய் வெடுக்குன்னு நான் இப்படி பிடுங்குறது அப்படியே தெரிஞ்சுது. அது வலிச்சுக்கிட்டே இருக்குது. நானும் தொட்டு பாருங்கன்னு சொன்னேன். காலையில கிரி தொட்டு பார்த்தது. ஆமாம்மா, அது கன்ஃபார்மா என்னதான் கடிச்சிது அப்படின்னு அவங்களும் தெரியல. இப்படி கடிச்சிட்டு போச்சுன்னா அப்ப அது எலியா தான் இருக்கும். எலிதான், வேற எதுவும் இல்லையே. ஃபுல்லா நீக்கி பார்த்துட்டு போய் உப்பு அள்ளி வாயில போட்டுன்னு வந்துதான் படுத்தேன். அம்மா மட்டும் தான் எலி கடிக்கும், பெருசு எலி கடிக்கும். அது வந்து என்னன்னா ஒரு எலி கடிச்ச என்ன வந்து சின்ன எலி அடிக்கடி கடிக்குது. என்ன சின்ன வயசுல பாருங்க. அதே இடத்துல எனக்கு இந்த பீச கையில, அவனுக்கு சோத்து கையில, எனக்கு பீச கையில. ஏன்னா இங்க வெளியில அம்மா படுக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஓப்பன் பிளேஸா இருக்குது. அதனால வந்து எலி கடிச்சிச்சு சொன்னாங்க. இப்ப அதுக்கு என்ன வைத்தியம் பண்ண போறோம்? அவங்க உள்ள வர மாட்டுறாங்க. நானும் பட்டு உள்ள இருப்போமா, அதனால அம்மா நான் வெளியிலே எலிக்கடி அப்படியே விட்டா ஆஸ்மா அதிகமாகி ரொம்ப அவதிக்கு உள்ளாயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதனால அது என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து பட்டு தான் இப்போ வந்து ரெடி பண்ண போறாங்க. நீயும் பட்டு ரெடி பண்ணுங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அதுங்காட்டி உனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நடந்து இருக்கணும், சரியா? ஆமா ஆமா. அந்த தலை பேர் சொல்லலாம். என்ன தலமா? குப்பமேனி. குப்பமேனி வச்சு ஏதோ பண்ண போறாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். குப்பமேனி பிடிங்க வந்து அரைச்சிட்டு. சரி அதை அரைச்சி சரி பண்ணுங்க பாருங்க. குப்பமேனி தான். இதான் குப்பமேனியமா? இதுவா? ஆமா, இதான் குப்பமேனி. ஒரு செடி போதாதா? நிறைய சாறு எடுத்து புழிஞ்சி அதில் கொடுக்க சொல்றாங்க. சாறு நிறைய வரணும், ஒரு கை நிறைய போட்டு கசக்கணும். குப்பமேனி அதான். எது இதான் குப்பமேனி. ஆமா. என்னம்மா உரியன்ட்டிங்களா? குப்பமேனி. சரி, இப்போ இதை என்ன பண்ண போறீங்க? கசக்கி சாறு எடுக்க போறேன். சரி, பண்ணுங்க. சாறு எடுத்து பாலில் கொதிக்கிற பாலில் விட்டு குடிக்க சொல்லிக்கிறாங்க. சரி, ஒரு யானை மாதிரி எடுத்துட்டு வந்து தரேன், அதில் காசி கொடுக்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பால் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வர டைமில் அம்மாவுக்கு தண்ணியாக எடுத்துக்கிட்டு அந்த சாறை அதில் ஊற்றணும் பாலில். இப்படி கசக்குனா சாறு வருமா? ஏன் அரைக்கூடாது மிக்சியில் போட்டு? எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், சாறு வருமே. சரி. வருது இது மாதிரிதாம்மா. சரி. விஷத்தை எடுக்கும். இது மாதிரி குடிச்சா பாலில் இந்த சாறு எடுத்து ஊற்றி குடிச்சாக்கா. ஏன் இது மாதிரி கசக்கின்னு இருக்கீங்க? மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கலாம்ல. இது பூரா சக்க பூரா மஞ்சிருக்கு. அதாம்மா, ஃபில்டர் போட்டு வடிகட்டிக்கலான்ற சாரை தனியா. இப்படி உட்காந்து கசக்க கஷ்டமா இல்லை? அரைச்சி ஊத்துட்டா ஒரு அரைச்சி ஃபில்டர் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம்.
சார் வரும்ல? வரும் வரும். லேசா ஒரு மசி கேட்டாங்க. ம் அதில் போட்டுருங்கம்மா. போட்டுட்டு இப்படி கட்டை வரல அமைக்கி அமைக்கி விடுங்க. பூஞ்சா போல. சரி, இவ்வளோ சாரே அதிகம் போதும். இதுவே நிறைய இருக்கு. எப்படி எவ்வளோ நேரம் போட்டு கசக்கின்னு கிடப்பீங்க? அதனால தான் அரிச்சின்னு வந்துட்டேன். நிறைய சார் வருது. நிறைய வருது. எப்படி 2 பாலாடை கிட்ட வரும். குழந்தைக்கு தான் பாலாடை கணக்கு. பால் ஊற்றி பால் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். கேட்குறான் பாருங்க, கொடுங்க இந்த பையன். வேணுமா? எலி ஆயாதான் கடிச்சித்து. ஒன்று எலி கடிச்சித்து. உப்புமணி சாரை ஊற்றி கொதிக்கிற பாலை ஊற்றி ஆத்துறேன் குடிக்கிறதுக்கு. சூடாக குடிக்க முடியாது இல்லை, நல்லா கொதிக்கிட்டோன்னு ஊற்ற சொன்னாங்க. ஆமாம், ஊற்றி ஆத்துறேன். டேய் மருந்துடா, அது பால் இல்லடா. சரி குடிக்கலன்னா கடிச்சு உடம்புலயே அந்த விஷம் ஊறிச்சுனாக்கா ஆஸ்மா வரும். அதிகமா உடம்பு பாதிப்புக்குள்ளாயிடுங்க. இது மாதிரி குடிங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி சரி. குடிக்கிறதுக்கு தலை எப்படி இருக்கு போதோ, கசக்கு போதோ, வேற எப்படியா இருக்கு போதோ, தட்டுல ஊத்தா ஆற வச்சாங்க. ஆறிடுச்சம்மா? குடிங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படிமா இருக்கு டேஸ்ட்? குடிச்சிட்டேன் கொஞ்சம். குடிங்க, நல்லா இருக்கா? இது காஃபி குடிக்கிற மாதிரியே குடிக்கிறாங்க அம்மா. நல்லா இருக்கா? என்னம்மா மடக்கு மடக்குன்னு குடிக்கிறீங்க? அவ்வளோ சூப்பராவா இருக்கு. குடிச்சிட்டிங்களா? அம்மா வந்து எலி கடிச்சிச்சு, உண்மைதான் அது. இது வந்து பொய்யெல்லாம் அப்படி இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அந்த நாங்கள் வாடகை வீடுன்னு சொன்னோம்ல, அந்த வீடுக்கு வந்து நாங்கள் பொய் சொல்கிறோம் அப்படி சொல்லியிருந்தீங்க. இதுவும் பொய்ன்னு சொல்லிடாதீங்க கமெண்டில். எலி கடிச்ச இடம்லாம் காமிக்க முடியாது. பின்னாடி கடிச்சிது, என்கிட்ட காமிச்சாங்க அம்மா. உண்மையாகவே கடிச்சிருந்தது. லாஸ்ட் டைம் எப்படின்னா பட்டு ஒரு டைம் கடிச்சிருக்கு. இவங்கள வந்து ஒரு டைம் கடிச்சிக்குது. அதே மாதிரி அதெல்லாம் தெரியாது. கருப்பா வடும் மாதிரி இருக்கும். அடிக்கடி வந்து கடிக்கும். அப்புறம் வந்து வாசப்படி படிக்கட்டுல கால் தொங்க போடக்குள்ள கால்லயும் கடிச்சிருக்கு. பெருசலி தான். பெருசலி தானம்மா? அப்ப பெருசலி, இங்க பெருசலி இல்ல. ஏதோ ஒரு எலி. இந்த எலி கடிக்கிறது என்னதான் பண்றது தெரியல. எலி எல்லாம் சாவடிக்கணும் முதல்ல. சாவடிக்கூடாது. எந்த ஒரு உயிரினத்தையோ சாவடிக்க நம்மளுக்கு வந்து உரிமை இல்லதான். அப்புறம் நம்மள கடிக்குது. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்றது? அடிக்க கூடாது. சரி, இது அதோட குணம் கடிக்கிறது. அதோட குணம் நம்ம வாங்கிக்கிறது. அவ்வளவுதான். வைத்தியம் பாத்துக்கணுமா? அப்ப பாம்பு கடிச்சாலும் நம்ம கடி வாங்கிக்கணும். அதுக்கு என்ன பண்றது? நம்ம போய் அது எதுல போய் சீண்ட கூடாது. புரியுதா? நம்மளுக்கு நம்மளுக்கு விதினாக்கா அது என்னவோ அது அதான் விதி நினைச்சுக்கணும். சரி, எங்கம்மா ஃபுல்லா குடிச்சிட்டீங்களா? ஃபுல்லா குடிச்சிட்டது. அம்மா வந்து ஃபுல்லா குடிச்சிட்டாங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காகவும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து அந்த எலிக்கடி வந்து சரியா போகணும். எதுவும் வேற எதுவும் எஃபெக்ட் காமிக்க கூடாது உடம்புல. அதனால தான் இது வந்து உடனே யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்து அம்மாவுக்கு பண்ணி கொடுத்தா குடிச்சிட்டாங்க. மருந்துல அம்மா வந்து சக்கரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு விஷம் போகணும். விஷம் எலி கடிச்சா விஷம்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. வேற ஏதாவது இது மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே மருந்து ஏதாவது பண்ணி கொடுக்கணுன்னா சொல்லுங்கள். நாங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி அம்மா கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி யாருக்குன்னா உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது கடிச்சிச்சின்னா உடனே இது மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.